மக்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அட்வொகேட் ரவிக்குமார். இந்த பதிவானது இலங்கை தமிழர்களுக்கு, அதாவது இந்தியாவில் வாழும் இலங்கை தமிழர்களுக்கான பதிவு. அவங்க நிறைய பேர் ரெஃப்யூஜி கேம்பில் இன்னும் இருக்கிறாங்க. அவங்களுக்கான பதிவு. அவங்களுக்கு பிறந்திருக்கிற குழந்தைகளுக்கு சிட்டிசன்ஷிப் உறுதி செய்யப்பட்டது. இதற்கான பெட்டிஷனை நான் செப்டம்பர் மாதம் பண்ணியிருந்தேன். அதில் ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. அது கேஸ் நம்பர் 4271/22/0/2022. இது வெப்சைட்டில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதன்படி என்னென்னா, இந்தியாவில் பிறந்த இருக்கக்கூடிய எந்த அகதியும் எந்த முகாமில், அதாவது இந்தியாவுக்குள்ளே எங்கே குழந்தைகள் பிறந்திருந்தாலும் அவங்க சிட்டிசன்ஷிப்புக்கு எலிஜிபிலிட்டி இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. குறிப்பாக த சில்ட்ரன் இன் ரெஃப்யூஜி கேம்ப்ஸ் வாஸ் பிளேஸ்டு பிஃபோர் தி கமிஷன் ஆன் 27/9/2022 அப்படிங்கிறத அந்த ஆர்டரில் குறிப்பிட்டிருக்காங்க. வாழ்த்துக்கள். இதனால் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. இது இந்திய அரசாங்கத்துக்கு 8 வார காலத்துக்குள்ளே இதை அமல்படுத்த சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க. ஸோ இந்த பெட்டிஷனுடைய சாராம்சங்களை நான் குறிப்பிட்டு வர்றேன், அதை பாருங்கள். அதாவது இந்த பெட்டிஷனை நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் அட்வொகேட் ரவிக்குமார், நான் லெக்சரர் அண்ட் ரிசர்ச்சர். அதன்படி நான் என்னுடைய ரிசர்ச் ஸ்டடீஸில் நான் எடுத்து பார்த்துக்கிட்ட ஒரு விஷயத்தை கவர்மெண்ட்டுக்கிட்ட நான் கேட்டேன். அது ரிலேட்டடாக சரியான தகவல்கள் தெரியல. முகாம்களில் போய் நாங்கள் சந்தித்து பார்த்தப்போ தருமபுரி, ராமேஸ்வரம் அந்த கேம்புகளை எல்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் அங்கே பிறந்தவங்களுக்கு சிட்டிசன்ஷிப்பே கொடுக்கல. இன்னும் தே ஆர் இன் தி ஸ்டேட்லெஸ். அது மாதிரி அங்கேருந்து அதாவது அங்கேருந்து வந்தவங்க ஸ்டேட்லெஸ்ஸாக இருந்தால் பரவாயில்ல, அவங்கள ரெஃப்யூஜி கேம்பில் வச்சுருக்காங்க. டிசைடிங் அது கூட அது மற்ற நாட்டிலெல்லாம் 2 years to 3 yearsலேயே கொடுத்துட்றாங்க. கனடாவுக்கு மைக்ரேட் ஆனவங்க சிட்டிசன்ஷிப் ஆகிட்டாங்க, பிஆர் ஆகிறாங்க, சிட்டிசன்ஷிப் ஆகிறாங்க. இதே ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டு, யூகே, யூரோப் எங்கே போனாலும் சிட்டிசன்ஷிப் கொடுத்துட்றாங்க. இந்தியாவில் மட்டும்தான் சிட்டிசன்ஷிப் கொடுக்குறதே இல்லை. இந்தியா சிட்டிசன்ஷிப் அவ்வளோ வேல்யூவாக என்னவான்னா ஆண்டவனுக்கு தான் தெரியாது, உங்களுக்கு தான் பார்க்குற உங்களுக்கும் புரியும். ஸோ நான் இதை எதனால் சொல்கிறேன்னா, இதை நான் கவனித்து ரொம்ப வருஷமாக இந்த பிரச்சனைகளை நான் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் நிறைய டைம் போய் கேட்கும்போதெல்லாம் அது ரிலேட்டடான கரெக்டான ஆன்சர் வராது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, ஒரு ரெஃப்யூஜி கேம்பை பார்வையிடணும் அப்படிங்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு மேட்ரு. அதாவது இங்கே தமிழ் மக்கள் புலம்பெயர்ந்து வந்திருக்காங்க. அது அந்த 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 புலம்பெயர்ந்து வந்த மக்கள் ரெஃப்யூஜி கேம்பில் இருக்கிறாங்கும் போது அவங்க சில ரைட்ஸ் இருக்குது. அந்த ரைட்ஸ் எல்லாம் இங்கே கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு யூஎனுக்கு சில நாம் இருக்குது. அவங்க இந்த ரெஃப்யூஜி கேம்பை செக் பண்ணலாம். அதுக்கு கூட இந்தியா அந்த அக்ரிமெண்ட்டில் கூட சைன் பண்ணலைங்கிறத குறிப்பிட்டு இந்த பெட்டிஷனை நான் பண்ணியிருந்தேன். ஸோ இப்படி இருக்கும்போது என்னென்னா, இது டிரான்ஸ்பரன்சி இல்லை. இது இந்த மாதிரி இருக்கிற இதுக்கு இந்த எத்தனை பேர் எத்தனை குழந்தைங்க பிறந்தாங்க, அந்த குழந்தைகளுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுத்தாங்களா, அப்படி அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் அடையும் போது ஏன் அவங்க கேம்பில் இருக்கணும்? ரெஃப்யூஜியாக இருந்தால் நீங்கள் கேம்பில் வைக்கலாம், சிட்டிசன்னாக ஏன் கேம்பில் வைக்கணும்? So definitely the children over there entitled for the government schemes, கிராண்ட்ஸும் அவங்களுக்கு இருக்குது. அதனால் அதை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பெட்டிஷனுடைய சாராம்சம். இதில் நான் எடுத்திருந்தது ஒரே ஒரு கிரவுண்டு தான். பிகாஸ் என்ன, ஐ எம் நாட் டேக்கிங் தி காம்ப்ளிகேட்டட் செக்ஷன்ஸ் லைக் எனி அதர் திங்ஸ். இப்போ தான் பார்த்திங்கன்னா சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஒன்று இந்தியாவே கொந்தளித்தது. அதுக்குள்ளேயெல்லாம் போகலை. நான் பார்த்த செக்ஷனை யாரும் நான் ஒரு வித்தியாசமான கோணத்தில் பார்த்தேன். இந்த செக்ஷன் 3 ஒரு பியூட்டிஃபுல்லான செக்ஷனாக இருந்தது. பெரியவங்க காப்பாற்றுறோமோ இல்லையோ, முதல்ல குழந்தைகளை காப்பாற்றலாம் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்டில் நான் அதை கவனித்தேன். ஸோ இது நான் போட்டது தமிழ் மக்களுக்கான குழந்தைகளுக்கு தான். ஆனால் இது எல்லாத்துக்குமே பொருந்தும். அதாவது வேர்ல்டு வைடு அவங்க எங்கேருந்து மைக்ரேட் ஆகி இந்தியாவுக்குள்ளே இந்தியாவில் பாண்ட் பண்ணியிருந்தால் இந்த சட்டம் அமல் நிச்சயமாக பலனளிக்கும். அதனால் நீங்கள் இந்தியாவில் பிறந்துட்டாங்க, அவங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட்டு இந்தியாவில் பிறந்தாங்கன்னு வானத்துலேருந்து விழுந்துட முடியுமா? இந்தியாவில் பிறந்திருக்காங்க, இங்கே வளர்கிறாங்கன்னா கண்டிப்பாக அது இருக்குது.
ஸோ அதனால் இந்த மாதிரி எலிஜிபிலிட்டி இருக்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. இது திஸ் இஸ் யுவர் ரைட்டு. இந்த கேஸ் நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் வந்து கொடுத்துட்றேன். இந்த ஆர்டருடைய காப்பியும் நான் அட்டாச் பண்ணி அனுப்புகிறேன். அதில் என்னுடைய அட்ரஸையும் ஃபோன் நம்பரையும் மட்டும் இது பண்ணிடுறேன். பிகாஸ் என்னென்னா ஸோ மச் ஆஃப் என்கொயரிஸ் ஆர் கம்மிங். ஸோ ஐ எம் ஜஸ்ட் அ மேன் தட் வித் வெரி லிமிட்டட் ரிசோர்ஸஸ். ஸோ என்னால் எல்லாத்துக்குமே ரெஸ்பாண்ட் பண்ண முடியாது. ஸோ இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதில் வந்து நான் இந்த விதியை மட்டும் குறிப்பிட்டுடுறேன். இது என்ன சொல்லியிருக்குன்னா, எவ்ரி பர்சன் பார்ன் இன் இந்தியா, இது வந்து செக்ஷன் 3ல் சொல்கிறாங்க. எவ்ரி பர்சன் பார்ன் இன் இந்தியா ஆன் அண்ட் ஆஃப்டர் தி 26th January 1950 ஷால் பி எ சிட்டிசன் ஆஃப் இந்தியா பை பர்த் அப்படின்ட்டாங்க. அதாவது வந்து பர்த் பை ரைட்டு. இட் இஸ் நாட் கிஃப்ட்டு, பர்த் பை ரைட்டு. அதனால் வந்து தெர் இஸ் நோ கொஸ்டின் அட் ஆல். நீங்கள் வந்து என்டைட்டில் ஃபார் கம்ப்ளீட்லி. நீங்கள் வந்து சில்ட்ரன்ஸ் வந்து யாருமே கேம்பில் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. தே ஹாவ் டு பி ரைஸ்ட் as a citizen of India. They have to be treated as சிட்டிசன் ஆஃப் இந்தியா. அதனால் வந்து அவங்க வந்து எல்லாருமே வந்து நீ இந்தியர்கள் என்றே அழைக்கப்படணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். அவங்கள வந்து இலங்கை தமிழர்கள்னு சொல்லி நீங்கள் பிரிக்காதீங்க. இந்தியாவில் பிறந்த ஒவ்வொரு குழந்தையுமே அது இந்திய குழந்தை தான். எப்படி அது கனடாவில் பிறந்தா அது கனடியனோ, அது மாதிரி இந்தியாவில் பிறந்தா இந்தியன் அப்படிங்கிறத வந்து இந்த சட்டம் உறுதி செஞ்சுருக்கு. மோரோவர் வந்து என்னென்னா, இந்த குழந்தைகளுக்கு வந்து கிராண்ட்ஸ், அதாவது வந்து கிராண்ட்ஸ் அண்ட் சப்சிடிஸுங்கிறது வந்து குழந்தைகளுக்கு வந்து நம்ம மினிஸ்ட்ரியில் நிறையா இருக்குது. ஸோ அந்த கிராண்ட்ஸ் எல்லாம் இவங்களுக்கும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இதை கேட்டிருந்தேன். இதை வந்து ஹோம் செக்ரட்டரிக்கு வந்து டைரக்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க. இதோடைய ப்ரேயர் நான் கேட்டிருந்த ப்ரேயர் என்னென்னா, ஃபஸ்ட்டு ப்ரேயர் என்னென்னா, ப்ளீஸ் டைரக்ட் தி ரெஸ்பாண்டன்ட் 1. அதாவது ரெஸ்பாண்டன்ட் 1 என்பது இங்கே என்னென்னா மத்திய அரசு. அவங்களுக்கு என்ன, மைட்டி இந்தியன் கவர்மெண்ட் அவங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க, டு இமீடியட்லி ப்ரொவைட் தி சிட்டிசன்ஷிப் டு தி சிட்டிசன் பார்ன் இன் தி ரெஃப்யூஜி கேம்ப்ஸ் வித்தவுட் எனி டிலே அப்படின்னு அந்த ப்ரேயர் 1ல் கேட்டேன். அதை கிராண்ட் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது பாயிண்ட்டு ரெஸ்பாண்டன்ட் 2 அவங்க வந்து என்னென்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டு டு டைரக்ட் தி ரெஸ்பாண்டன்ட் to resettle those camps born children in appropriate areas other than the camps. கேம்ப் இல்லாமல் வெளியே தங்க வைங்க, அவங்களுக்கு இடம் கொடுங்க, ஒப்படை நிலங்களை கொடுங்க, அவங்களுக்கு தேவையான கிராண்ட்ஸை கொடுங்க. இதெல்லாம் வந்து மற்ற நாட்டில் பண்ணுறாங்க. கனடாவில் பண்ணுறாங்க, யூகேயில் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தேவையான சில வீடுகள், அவங்களுக்கு தேவையான வசதிகளை பண்ணி அவங்களையும் வந்து இந்தியனுக்கு கிடைக்கிற எல்லா சிட்டிசன்ஸையும் அவங்களுக்கு, ஏன்னா அவங்களோட பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி. அவங்க வந்திருக்கவங்களே நம்ம இந்தியா 138 கோடி மக்கள் தொகையில் அங்கேருந்து இங்கே புலம்பெயர்ந்து வந்தவங்க வந்து வெறும் 3 லட்சம் தான். டோட்டலாக 7 லட்சம் அது வேறு. அதுக்கப்புறம் கடைசியாக வந்தது 3 லட்சம். ரெஃப்யூஜி கேம்பில் இருக்கவங்க அதை ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படி இருக்கும்போது இதோடைய சதவீதம் ரொம்ப கம்மி. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக கிராண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இது பண்ணியிருந்தேன். மூணாவது என்னோடய இது என்னென்னா, டு பாஸ் எனி ஃபர்தர் ஆர்டர் தட் டீம் டு பி ஃபிட் ஆன் தி சர்க்கம்ஃபரன்ஸ். இது வந்து நேச்சுரலாக நம்ம போடுறது தான். இதை கொடுத்த இதை வந்து அவங்க நம்மளுடைய அந்த பெட்டிஷனை கவனித்தவங்க இப்போ அவங்க நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து 27/9/2022 என்ன ஆர்டர் போட்டிருக்காங்கன்னா, த கம்ப்ளைண்டன்ட் டேட்டட் ரிசீவ்டு பை so and so person வி ரவிக்குமார் ML researcher in respect of the children in the refugee camps was placed before the commission on 27/9/2022. அதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் அப்பான் பர்சூவிங் த சேம் கமிஷன் டைரக்டட் ஆஸ் ஃபாலோன்னு கொடுத்துட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தட் திஸ் கன்சர்ன்ட் அத்தாரிட்டி வந்து ஷுட் டேக் தி நெசசரி ஆக்ஷன் within 8 weeks associating the complaint and victim. எனக்கு தே ஹாவ் டு இன்ஃபார்ம் மீ. எனக்கு தெரியல, தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இப்போ நிச்சயமாக வந்து பல முன்னணிப்பு செயல்களில் ஈடுபட்டிருக்கக்கூடிய முதல்வர் வந்து இதை கவனிக்கலாம். அந்த டிபார்ட்மெண்ட் என்னை காண்டாக்ட் பண்ணுவாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. பட் 8 வார காலத்துக்குள்ளே அவங்க இதை பண்ணணுன்னு இருக்குது. இந்த 8 வாரம் தமிழ் மக்கள் ஆகிய நீங்கள் எனக்கு வந்து இதோடைய ஆதரவை கொடுங்க. இதை வந்து கவர்மெண்ட்டுக்கு நம்ம புஷ் பண்ணோம்னா இங்கே வந்திருக்கிற குழந்தைகள், அதாவது இந்திய குழந்தைகளில் இந்தியாவில் பிறந்த எந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, அது தமிழ் குழந்தையாக இருந்தாலும் சரி, அது எந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, இந்தியாவுக்குள்ளே வந்து இங்கே பிறந்த குழந்தைகளுக்கு இது சிட்டிசன்ஷிப் உறுதி செய்யப்படுகிறது என்பதற்கான முதல் படிநிலை. 8 வாரங்களுக்கு அப்புறம் வந்து மாநில அரசும் மத்திய அரசும் என்ன முடிவு பண்ணியிருக்குங்கிறது எனக்கு சொல்லுவாங்க. நான் அவங்கள திரும்ப சந்திக்கிறேன். அநேகமாக இந்த வீடியோ வந்து வைரல் ஆகணும். இது ரிலேட்டட் ஏன்னா எத்தனையோ பேர் தமிழர்களுக்கோசரம் போராட்டங்கள்லேயும் எத்தனையோ ரத்தங்கள் சிந்தி எத்தனையோ உயிர் பலி ஆகி
எத்தனையோ களங்களை கண்ட ஒரு ஒரு பயங்கரமான ஒரு 40 வருஷங்கள், கடுமையான 40 வருஷங்கள், எத்தனையோ கண்ணீர்கள், ஓலங்கள், அவலங்கள், மரணங்கள். அப்படி இருக்கும்போது சட்டத்துறை சார்ந்து சட்டத்தில் இருக்கக்கூடிய டூல்ஸை வச்சு லிமிட்டட் ரிசோர்ஸஸையும் வச்சு ஒரு அட்வொகேட்டாக நாங்கள் போராடி எங்களுடைய பதிவை நான் வந்து கொடுக்குறது என்னென்னா, முக்கியமாக இந்திய குழந்தைகள், இந்தியாவில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் இந்தியன் சிட்டிசன் தான் அப்படிங்கிறத வந்து இந்த தீர்ப்பு உறுதி செஞ்சுருக்கு.